ஆக்ட் 1 சீன் 2. இதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒத்தெல்லோ அண்ட் இயாகோ 2 பேரும் உள்ள என்டர் ஆகுறாங்க. அவங்க பின்னாடியே வந்துட்டு சில அட்டெண்டன்ஸ் அப்புறம் டார்ச்சர்ஸோட உள்ள வராங்க. அப்போ இயாகோவும் ஒத்தெல்லோவும் வராங்க அப்படின்னா, லைக் அவங்க 2 பேரும் இயாகோ வந்து ரோட்ரிகோ அவங்க கூட இருந்துட்டு, இப்போ வந்து ஒத்தெல்லோ கூட ஜாயின் பண்ணிட்டாருங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இயாகோ சொல்றாரு, "நான் வந்து பேட்டில்ல நெறைய பேர கொன்றுக்கேன். ஆனா நான் நம்புற விஷயம் என்னன்னா, ஒரு தப்பு நடந்துக்குது இல்லையா? ஒருத்தன கொலை பண்றது அப்படிங்கிறது வந்து சம்திங் ஓகே. அது வந்து ஏதோ ஒரு இடத்துல தப்பு அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா சில நேரம் நான் கவலையாவும் இருந்திருக்கேன். நான் வந்து ரொம்ப வந்து க்ரூயலா நடந்துக்கலையோ, இந்த ஜாபுக்கு ஏத்த மாதிரின்னும் எனக்கு தோணியிருக்கு. நான் வந்து இப்படி வந்து எதையும் பாரபட்சம் பார்க்காம நான் வந்து நடந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படின்னு சொல்றாரு. 9 இல்ல 10 தடவையாச்சியும் நான் வந்து அவன கரெக்ட்டா அந்த ரிப்புக்கு கீழன்னு சொல்லுவாங்க. அந்த வ நெஞ்சு கூடு இருக்கு இல்லையா? அந்த ரிப்ஸ் அந்த எலும்பு கூட்டு கீழ கரெக்ட்டா வந்து குத்தியிருக்கணும். 9லேருந்து 10 தடவையாச்சும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒத்தெல்லோ இருந்துட்டு சொல்றாரு, இது நல்லதுதான். நீ அவன கொல்லாம இருக்கிறது நல்ல விஷயம் தான்" அப்படின்னு சொல்றாரு. மியாகோ சொல்றாங்க, "நீ இப்படியே வந்துட்டு நம்ம ஃபூலிஷா முட்டாள்தனமா வந்துட்டு அவன் பேசிட்டே இருக்கான். உங்கள பத்தி பேசுறான், இன்சல்ட் பண்றான். அது மட்டும் இல்ல ரொம்பவுமே வந்து தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத சில விஷயங்கள் எல்லாம் வந்து உங்கள பத்தி பேசுறான். உங்கள டிஸ்கிரைப் பண்ற மாதிரி பேசுறான்." அப்படின்லாம் சொல்றாரு. அது ரொம்ப ஹார்டா இருந்துச்சு எனக்கு. நான் வந்து செல்ஃப் கண்ட்ரோல்டா இருக்கிறதுங்கிறது. "ப்ளீஸ் சொல்லுங்க சார். உங்க மேரேஜ் வந்து செக்யூர்டா இருக்கா? நீங்க கரெக்ட்டா தான் மேரேஜ் பண்ணியிருக்கீங்களா? அது செக்யூர்டா இருக்கா? அது சட்டப்படி செல்லுமா?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. பபான்ஷியோ வந்துட்டு அதுக்கு சொல்லிட்டு பபான்ஷியோ வந்துட்டு ஒரு சிட்டிலயே முக்கியமான ஒரு புள்ளி. அப்போ ரொம்ப பவர்ஃபுல். கிட்டத்தட்ட நம்ம வந்து டியூக் அவரு எவ்வளோ பவர்ஃபுல்லோ அந்த அளவுக்கு அவருக்கும் பவர் இருக்கு பபான்ஷியோக்கு. அவரு வந்துட்டு கண்டிப்பா உங்களோட கல்யாணம் வந்து செல்லாதுன்னு சொல்ல முடியும். இல்ல உங்களோட கல்யாணத்த வந்து ஏதாவது ஒரு தடங்கல் பண்ணி, அதுல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மென்ட்டையும் கூட வாங்கி தர முடியும். கண்டிப்பா அவரோட பவர் வச்சு இதெல்லாம் அவரால செய்யறக்கு சாத்தியக்கூறுகள் நெறைய இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அங்க போயி பெபான்ஷியோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதே இயாகோவும், ரோட்ரிகோவும் தான். ஆனா இங்க வந்து ஒத்துலோ கிட்ட போட்டு வாங்குறாரு. ஒருவேள இந்த கல்யாணத்துல ஏதாவது நமக்கு தெரியாத பிளாக் ஹோல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, அப்போ பெபான்ஷோ அவ்ளோ இதா இருக்காருன்னா, அவருனால என்ன பண்ண முடியுமோ பண்ணட்டும். நான் வந்து இந்த கவர்மெண்ட்க்காக வியட்நாம் கவர்மெண்ட்க்காக நான் எவ்ளோ சர்வீஸ் பண்ணியிருக்கேன். நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு வேல பார்த்துருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு அவரோட கம்ப்ளைண்ட்டுக்கு முன்னாடி லைக் அது வந்து ரொம்பவுமே வந்து மதிக்கத்தக்க ஒரு விஷயம். அவரு பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட் முன்னாடி ஒண்ணும் இல்லாம தான் போகப்போது. யாருக்குமே தெரியாது இல்லையா? என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த மாதிரி தேவையில்லாம பேசுறது, இது எல்லாமே வந்துட்டு பிராக் பண்ணிக்கிறது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரியெல்லாம் நான் போய் எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிட்டுக்கிறதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. நான் வந்து ஒரு ராயல் ஃபேமிலிய சேர்ந்த ஒருத்தன் தான். ஓகே. என்ன பத்தி நானே போய் ஊருக்குள்ளேயெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. நான் வந்து ஒரு ராயல் ஃபேமிலி. என்னதான் வந்து நான் மூவா இருந்தாலும், நான் ஒரு ராயல் ஃபேமிலிய சேர்ந்த ஒரு பையன். அண்ட் எந்த அளவுக்கு நோபல்னா, நான் இப்ப கல்யாணம் பண்ணியிருக்கேன் இல்லையா? அந்த பொண்ணோட அளவுக்கு நானும் நோபலான ஒரு பெர்சன் தான். அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு எந்த வகையிலயும் குறைச்சவன் அ கொ ச லைக் குறைஞ்சா போய் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஸோ நான் வந்து உன்கிட்ட சொல்றேன் யாகோ. நான் மட்டும் அந்த பொண்ண லைக் லவ் பண்ணாம இருந்திருந்தா, டெஸ்டிமோனாவ நான் இப்ப அவங்கள எவ்ளோ லவ் பண்றேனோ, அந்த அளவுக்கு லவ் பண்ணாம இருந்திருந்தா, கண்டிப்பா நான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். சும்மாலாம் போய் கல்யாணம் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த பொண்ண அவ்ளோ புடிச்சிருக்கு. அதனால தான். என்னோட ஃப்ரீடமே நான் வந்து இழக்கறக்கு தயாரா இருக்கேன். அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, பாரேன் அந்த லைட்ஸ் அங்க எங்கேயோ தெரியுது. அப்ப யாரோ இங்க வராங்கன்னு அர்த்தம். யார் வரா? அப்படின்னு கேட்குறாங்க. தூரத்துல ஏதோ லைட் தெரியுது. அது யார் வரா? அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ஏகோ இருந்துட்டு, அத கண்டிப்பா அவங்க அப்பாவா தான் இருக்கும். அவரோட ஃப்ரெண்ட்ஸோட வருவாரா இருக்கும். அவங்க எல்லாத்தையுமே எழுப்பி கூட்டிட்டு வருவாரு. நீங்க பெஸ்ட்டு உள்ள போங்க அப்படின்னு சொல்றாரு இயாகோ. ஏன்னா இத பண்ணுனதே அவரு தானே. அதனால யார் வராங்கன்னு இவருனால கெஸ் பண்ணி சொல்றாரு. அப்போ ஒத்தலோ இருந்துட்டு, "கண்டிப்பா. அப்படி இருந்தா நான் வந்து கண்டிப்பா வந்து நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் கூடாது. அவங்க வந்து என்ன கண்டுபிடிக்கட்டும். ஓகே. என்னோட நடத்தை, என் குட் குவாலிட்டீஸ், என்னோட லீகல் ஸ்டேட்டஸ் இப்ப நான் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் டெஸ்டிமோனாவோட ஹஸ்பண்டா நான் இருந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, என்னோட இன்னோசென்ஸ் நான் வந்து எந்த தப்பும் பண்ணல. அப்படி இருக்கும்போது இது எல்லாமே என்ன காப்பாத்தும். இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு, அது அவங்க தானே அப்படின்னுங்கிறாங்க. அப்ப இயாகோ இருந்துட்டு, "இல்ல, இல்ல வேற யாரோ வராங்க. இது வந்து வெவன்ஷியோவும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிடையாது. இது வேற யாரோ" அப்படின்னுங்கிறாங்க. அப்ப யார் உள்ள வராங்க அப்படின்னா, கேஷியோ வராரு. ஒரு ஆஃபீசர்ஸ் கூட அவங்க எல்லாருமே வந்து டார்ச் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சில ஆட்களும் கூட வராங்க. ஒத்தெல்லோ வந்துட்டு சொல்றாங்க, "ஓ!
இந்த சர்வன்ட் ஆஃப் டியூக் என்னோட லெஃப்டினன்ட்டான கேஷியோ வராரா? ஓகே. ஹலோ எவ்ரிஒன்னு எல்லாத்துக்கும் வெல்கம் பண்ணுறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது கேஷியோ வந்துட்டு இந்த டியூக் வந்துட்டு அவர் சார்பாக வந்து அனுப்பிச்சி விட்டுருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை, அவர் உடனடியாக அவங்கள பார்க்கணுங்கிறத கேட்டிருக்காரு. வந்து உங்களை நீங்கள் வந்து அவரை இப்போ உடனடியாக பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் இருந்துட்டு, ஓகே, நீ உனக்கு தெரியுமா அவர் எதுக்காக என்னை இப்போ கூப்பிட்ருக்காருன்னு உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்காங்கிறாங்க. அப்போ கேஷியோ வந்துட்டு ஏதோ சம்திங் சைப்ரஸை பற்றி ஏதோ ஒரு விஷயம் அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வார்ஷிப் இது எல்லாமே வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு டசன் மெசேஜஸ் இன்னைக்கு நைட் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று மெசேஜஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. நிறைய செனேட்டர்ஸுங்கிறவங்க வந்து இந்த மந்திரிகள் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள். ஓகே, அந்த செனேட்டர்ஸ் இவங்க எல்லாருமே அடுத்த ராத்திரியில் எழுப்பப்பட்டிருக்காங்க. டியூக் வந்து ஆல்ரெடி அங்கே இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாருமே வந்து ஒன்று கூடி மீட்டிங் வந்து நடக்குது. அவங்க வந்து எல்லாருமே நீங்க அங்க வரணும்னு ரொம்ப வந்து ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு பதட்டமான சூழல் வந்து இருந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து வீட்ல இருக்கும்போது, அந்த செனட் வந்துட்டு வெளிய வந்து 3 டிஃபரண்ட் சர்ச் பார்ட்டிஸ் வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. 3 குழுவ அனுப்பிச்சு விட்டு உங்கள கண்டுபிடிக்க சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தோணுது அப்படிங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்துட்டு, ஓகே, இது நல்ல வேளை நீ வந்து என்ன கண்டுபிடிச்ச. சரி, நான் வந்துட்டு ஒரு வார்த்தை வந்து அவங்ககிட்ட பேசுறேன். அந்த வீட்ல வந்து நான் சொல்லிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா நான் வந்து உன் கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒத்துலோ வந்து அங்கிருந்து கிளம்புறாங்க. கேஷியோ வந்துட்டு அவங்கள என்சைன் என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் என்ன இங்க பண்றான்? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இந்த என்சைன்ங்கிறது தான் இயாகோ. ஸோ என்சைன் வந்து லைக் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. இயாகோ இருந்துட்டு இன்னைக்கு நைட் வந்துட்டு ஒரு உண்மையான ட்ரெஷர் ஷிப் அதுல வந்து இவரு ஏற போறாரு. ஒருவேளை அவர் வந்து இத வந்து எப்பவுமே வச்சுக்கிற மாதிரி இருந்தா, அவர் வச்சுட்டு இருந்தாருன்னா, எப்பவுமே இருக்கிற மாரி இருந்தா அப்படின்னு சொல்றாரு. அந்த ஷிப் வந்து எப்பவுமே காலத்துக்கும் அது வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்க போகுது அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஒரு ட்ரெஷர் ஷிப், அந்த ட்ரெஷர் ஷிப்ப இவரே வச்சுக்கிற மாரி இருந்தா, காலத்துக்கும் அதுல டிராவல் பண்ண போறாருங்கிறாங்க. சரி, இது யார அப்படி சொல்றாங்கங்கிறத இவரு கேஷியோக்கு புரியல. ஏன் அப்படி சொல்றாரு? அது என்ன ட்ரெஷர் ஷிப்ன்னு. அப்ப கேஷியோ சொல்றாரு, "எனக்கு புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்" அப்படிங்கிறாரு. அப்ப இயாகோ இருந்துட்டு, "அட இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படிங்கிறாங்க. அப்ப கேஷியோ வந்துட்டு, "யார் கூட கல்யாணம் ஆச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இயாகோ அ வந்து அது அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஒத்தல வந்து திரும்ப வராரு. வந்ததுக்கு அப்புறமா அவரு கேட்குறாங்க, கேஷியோ கேட்குறாங்க, "போறக்கு ரெடியா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தர் வந்துட்டு, எஸ், நான் வந்து உங்க கூட வரேன். ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ கேஷியோ இருந்துட்டு, இன்னொரு குரூப் உங்கள தேடிக்கிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லி தூரத்துல வர குரூப்ப காமிக்கிறாங்க. அப்ப வான்ஷியோ, அப்புறம் ரோட்ரிகோ அண்ட் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு சில ஆஃபீசர்ஸ், மென்ஸ் எல்லாமே டார்ச்சர்ஸ் எடுத்துட்டு வராங்க. இயாகோ இருந்துட்டு சொல்றாங்க, "அது பாபான்ஷியோ தான். பாருங்க சார். ஓகே. அவரு வந்துட்டு ஏதோ சம்திங் உங்களுக்கு ஏதோ ஒரு கெடுதல் பண்ண வந்துகிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒருத்தர் இருந்துட்டு, "ஹே, நில்லுங்க அங்கேயே" அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. ரோட்ரிகோ இருந்துட்டு, இதுதான் அந்த மூர்." அப்போ இந்த ஸ்டார்ட்டிங்ஸ் பிளேலயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து பார்த்துட்டோம்னா, மூர்ன்னு அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா? அது யாருன்னா ஒத்தெல்லோவ தான். ஓகே. அங்க இருக்காரு பாருங்க அந்த மூர் அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு. பபான்ஷி வந்துட்டு, ஓகே, அவன புடிங்க. அவன் ஒரு திருடன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 சைடுமே வந்துட்டு இப்பல்லாம் வாள் எடுத்துட்டு சண்டை போட ரெடி ஆகுறாங்க. இயாகோ வந்துட்டு, நீ ரோட்ரிகோ வா, வந்து என் கூட சண்டை போடு" அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா ரோட்ரிகோவும் இயாகோவும் ஃப்ரெண்ட்ஸு. இந்த இடத்துல தன்னை வந்து நல்லவன்னு காமிச்சுக்கிறதுக்காக இயாகோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாரு. அப்போ ஒத்துலோ வந்துட்டு சொல்றாரு, "உங்களோட ஸ்வாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து தனியா ஒரு பேசாம கீழ வையுங்க. அது எல்லாமே வந்துட்டு இந்த பனித்துளிகளால டஸ்ட்டா லைக் அரிச்சு போகட்டும், ரஸ்டி ஆகட்டும்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்லிட்டு, "உன்னோட ஏஜ் அண்ட் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே என்ன இன்ஸ்பயர் பண்ண மாரி தான். ஓகே. உன்னோட வெப்பன வந்து நீ யூஸ் பண்ணி அதில வரக்கூடிய ரெஸ்பெக்ட்ட விட உன்னோட ஏஜ் அண்ட் ஸ்டேட்டஸ் இதுதான் வந்து அதிகமா இன்ஸ்பயர் ஆகுற மாரி இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. பபான்ஷோ வந்துட்டு, "நீ ஒரு கொடூரமான ஒரு திருடன், ஒரு ஈவில் தீஃப் நீ. நீ என்னோட பொண்ண எங்க ஒளிச்சு வச்சிருக்க? நீ ஒரு டெவில். நீ ஏதோ வந்து என்னோட பொண்ணு மேல ஏதோ ஒரு மாய மந்திரத்த வந்து போட்டுட்ட. யாரோட கண்ணுல வந்துட்டு பார்க்க முடியும் கண்டிப்பா. எல்லாருமே வந்து பார்க்க முடியும்.
எவ்வளோ அழகான ஒரு சந்தோஷமான, யங்கான ஒரு பொண்ணு என்னோட பொண்ணு. அவ கண்டிப்பா உன்ன மாதிரியான ஒரு ஆள வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அதுவும் இந்த சிட்டிலயே இருக்கக்கூடிய யங் அண்ட் ஹேண்ட்ஸமா இருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் அவள கல்யாணம் பண்ணிக்க வந்தப்பவும், அவ அதையெல்லாம் மறுத்துட்டு, உன் கூட உன்ன மாதிரி ஒரு பிளாக்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட ஓடி வந்து கல்யாணம் பண்ணுவாளா? அப்ப நீ ஏதோ ஒரு விஷயம், என்னமோ ஒரு மாய மந்திரம் வந்து பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாரு பவான் சிவ். அண்ட் அது மட்டும் இல்ல, நீ வந்து எதுக்கோ வந்து பயப்படுற. ஓகே. அ நீ வந்து உன்ன பார்த்தா வந்து பயந்தா வரும். அன்பு வராது. அப்படி இருக்கையில என் பொண்ணு மட்டும் எப்படி வந்துட்டு லைக் பயத்தினால தான் வந்திருக்க முடியும். அன்புனால கண்டிப்பா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். நீ வந்து என் பொண்ண ஏமாத்தியோ, இல்ல மருந்து குடுத்து ஏதோ ட்ரக் குடுத்தோ, இல்ல கடத்திட்டோ வந்திருக்க. அதுதான் வந்து கண்டிப்பா நடந்திருக்கணும். அதனால நான் உன்ன அரெஸ்ட் பண்றேன். இந்த ஆள அரெஸ்ட் பண்ணுங்க. அப்படின்னு இந்த ஆள் வந்து பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணியிருக்கான். இந்த ஆள புடிங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. ஒருவேளை அவன் வந்து தப்பிச்சு போறதுக்கு முயற்சியோ, இல்ல வந்து அரெஸ்ட் ஆக மாட்டேன்னு அ பொ ஸ்ட்ரகிள் பண்ணாருன்னா, அவன வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்துட்டு, "ஒரு நிமிஷம். எனக்கு வந்துட்டு யாரும் வந்துட்டு சொல்ல வேண்டாம். எப்ப வந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்க வந்து எனக்கு ஒரு முக்கியமான, ரொம்ப பெரிய ஒரு கிரைம் சொல்லி என்ன வந்து நீங்க வந்து அக்யூஸ் பண்றீங்க. நீங்க என்ன இருந்தாலும் சரி. ஓகே, ஃபைன். நீங்க எங்க போய் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? இந்த மாதிரி என் மேல குற்றச்சாட்டுகள் அடுக்குனீங்க இல்லையா? எங்க போய் நியாயம் கேட்கணும்னு நெனைக்கிறீங்க? அப்படின்னு கேட்கும்போது பவான்ஷி வந்துட்டு சொல்றாரு, "பிரிசனுக்கு போகணும். நீ வந்து கோர்ட்டுக்கு கூப்பிடுற வரைக்கும் நீ அங்க தான் இருக்கணும்னு" சொல்றாரு. அப்போ ஒத்துழு வந்துட்டு, "ஓகே. நான் வந்து என்ன லைக் நான் ஒரு வேள ஓகே. நான் ஒண்ணு சொல்ற மாரி இருந்துச்சுன்னா, நான் வந்து உங்கள லைக் நீங்க வந்து டியூக் அவங்க வந்து நான் அவங்கள வந்து என்னால என்னோட ரீசன்ஸ வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சுச்சுன்னா, அப்ப என்ன பண்றது? இவரோட மெசஞ்சர்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு இங்க வெயிட் பண்ணட்டும். என்ன உடனடியா கூட்டிட்டு போறதுக்கு. அண்ட் முக்கியமான ஒரு ஸ்டேட் விஷயம் வந்து நடந்துட்டுருக்கு. இந்த நாட்டுக்கு நான் வந்து இப்ப ரொம்ப முக்கியம். அத என்ன கூட்டிட்டு போறதுக்காக டியூக்கோட ஆளுங்க வந்திருக்காங்க. அவங்களோட விஷயத்த நான் வந்து பார்க்கணும் இல்லையா? அப்ப அவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேங்க? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அப்போ ஆஃபீசர்ஸ் இருந்துட்டு, ஆமா அது உண்மதான். டியூக் வந்து இப்போ ஒரு மீட்டிங்ல இருந்துட்டு இருக்காரு. அவரு தான் வந்துட்டு இங்க உங்கள கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பிச்சுட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க. பபான்ஷு இருந்துட்டு, டியூக் இந்நேரத்துல மீட்டிங்கா? அதுவும் இந்த நைட்ல? சரி ஓகே. எங்கள எல்லாத்தையுமே வந்துட்டு அங்க கூட்டிட்டு போ. லா வந்து என்னோட சைட்ல தான் இருக்கு. சட்டம் என்னோட சைட்ல தான் இருக்கு. இந்த டியூக்கா இருக்கட்டும், இந்த நெறைய ஃபெலோ செனட்டர்ஸ் இவங்க எல்லாமே இருக்கட்டும். எல்லாமே வந்து கண்டிப்பா வந்துட்டு இத தப்பா தான் எடுத்துக்க போறாங்க. அவங்களோட சொந்த பிரச்சனையா இருந்தா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஓகே நம்ம இந்த கிரைம் வந்து நடக்கட்டும். நடக்கிறது நடக்கட்டும். இந்த ஸ்லேவ் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு நம்மளோட ரூலரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாரு பான்ஷியோ அண்ட் மத்தவங்களும் வந்து ஆஃபீஸர்ஸ், ஒத்தெல்லோ எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போறாங்க. அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு. அப்போ இதோட ஆக்ட் 1 சீன் 2 கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்ம பார்க்க போறது ஆக்ட் 1 சீன் 3. இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா, டியூக் வந்து செனட் மெம்பர்ஸ், ஆஃபீஸர்ஸ் கூட உள்ள என்டர் ஆகுறாங்க. டியூக் வந்துட்டு சொல்றாங்க, "நமக்கு வந்து இப்போ குடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நிலையானதா என்று எனக்கு தெரியல. இது எத நம்புறதுன்னும் எனக்கு தெரியல. ஓகே. இது ஃபுல்லாவுமே வந்து நம்புற மாதிரியான ஒரு விஷயமா இல்ல." அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் செனட்டர் இருந்துட்டு, "நீங்க சொல்றது உண்மதான். இது வந்துட்டு நம்புற மாதிரி ஒரு நிலையான ஒரு ரிப்போர்ட்டா வந்து தெரியல. என்னோட லெட்டர் சொல்லுது 107 ஷிப்ஸ் இருக்கு" அப்படின்னு. அப்போ டியூக் சொல்றாங்க, "என்னோட லெட்டர்ல என்ன இருக்குன்னா 114ன்னு சொல்றாங்க." அதுக்கு செகண்ட் செனட்டர் இருந்துட்டு, "என்னோடதுல வந்து 200ன்னு சொல்றாங்க." ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு அப்படின்னா, இப்படி ஒரு கரெக்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அங்க வந்திருக்கான்னா தெரியல. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த இன்ஃபர்மேஷன்ல எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டர்கிஷ் ஃப்ளீட் நம்மள பார்த்து வந்துகிட்டு இருக்கு. சைப்ரஸ நோக்கி வந்துகிட்டு இருக்குங்கிறது தான். அது எத்தனை ஷிப்புங்கிறத தாண்டி நம்மள அட்டாக் பண்றதுக்கு வந்துகிட்டு இருக்காங்கங்கிறது உண்மையான நிதர்சனமான உண்மை இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. டியூக் இருந்துட்டு, ஆமா. அந்த ஐடியா எங்களுக்கு புரிஞ்சுச்சு. இந்த இன் டிஸ் இந்த ஒரு நிலைப்பாடு இல்லாத இந்த ஒரு விஷயம், இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு வேள தப்பா இருக்குமோன்னு எனக்கு தோண வைக்குது. ஆனா ஒரு சந்தேகம் வந்து இல்லவே இல்ல. என்ன அப்டின்னா, எல்லாமே வந்து கண்டிப்பா இந்த எல்லா மெசேஜையும் பார்க்கும்போது, ஒண்ணுக்கு பின் முரணா இருந்தாலும், லைக் அந்த நம்பர்ஸ்ல முரண்பாடு இருந்தாலும், எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு கன்டென்ட் என்னன்னா, நம்மளுக்கு அட்டாக் பண்றதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மள அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அத நெனச்சு நம்ம கண்டிப்பா வந்து பயப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் பார்க்க வேண்டியதா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப செயிலர் இருந்துட்டு ஆஃப் ஸ்டேஜ்ல ஹலோ, ஹே ஹலோன்னு சத்தம் வருது. அப்போ ஆஃபீசர்ஸ் இருந்துட்டு இது வந்து ஒரு மெசஞ்சர் வார்ஷிப்ல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. செயிலர் வந்து உள்ள என்டர் ஆகுறாரு. டியூக் வந்து நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. செயிலர் சொல்றாரு, சிக்னோர் அலிங்கோ சாரி ஏஞ்சலோ
சிக்னோர் ஏஞ்சலோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் என்ன இங்கே வந்து வர சொல்லி. அண்ட் உங்ககிட்ட சொல்ல சொன்னார் டர்க்கிஷ் ஃப்ளீட் அவங்க வந்துட்டு ரோட்ஸை நோக்கி போகிறாங்க, சைப்ரஸை நோக்கி போகலைன்னு. அப்போ டியூக் வந்துட்டு சரி ஓகே, இந்த சேஞ்ச் எதனாலேன்னு ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் செனட்டர் இருந்துட்டு அவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண பண்ணுறதா இருக்காது. ஸோ இது வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஏதோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சு வந்த மெசேஜ் மாதிரி தெரியுது. அண்ட் இது வந்து கண்டிப்பான ஒரு விஷயம் தான் இந்த சைப்ரஸை பற்றி பேசுறது டர்க்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவங்க வந்து எப்போ வேணாலும் சைப்ரஸை ரொம்ப ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். அது வந்து ரோட்ஸ் அளவுக்கு வந்துட்டு ப்ரொடெக்டட் கிடையாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பு வந்து இல்லை, கொஞ்சம் பாதுகாப்பு கம்மியாக தான் இருக்குது. ஸோ பாதுகாப்பு கம்மியாக இருக்கிற பகுதி தானே சீக்கிரமாக அவங்க கேப்சர் பண்ண முடியும், பாதுகாப்பு அதிகமாக இருக்கிற பகுதியை தாண்டி. அப்போ ஈஸியாக இருக்கிற ஒன்று தானே அவங்க அட்டாக் பண்ணணும் அப்படின்னு செனட்டர் வந்து சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட் செனட்டர். ஒருவேளை இதையெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளால இமேஜின் பண்ண முடியாது டர்க்ஸ் வந்து ஒரு இன்கம்பிட்டண்ட்டாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணிடுவாங்க, நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆனோம் அப்படின்னா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இது எல்லாம் வந்துட்டு இந்த ஈஸியாக இருக்கிற ஒரு விஷயத்த தள்ளி வச்சுட்டு ப்ராஃபிட்டபிள் ஒன்று அண்ட் டேஞ்சரஸ் அண்ட் பாயிண்ட்லெஸ் ஒன்று வந்துட்டு இவங்க ஏதோ ஒன்று பண்ணணும்னு கண்டிப்பாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டியூக் வந்துட்டு இல்லை, நான் வந்து யோசிக்கிறேன் கான்ஃபிடென்ட்டாக, இந்த டர்க்ஸா இருந்து உண்மையாலுமே வந்து ரோட்ஸுக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆஃபீஸர் வந்துட்டு இன்னும் வந்துட்டு நியூஸஸ் எல்லாமே வந்து வந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க. அப்போ ஒரு மெசஞ்சர் வந்து உள்ளே வராரு. மெசஞ்சர் வந்துட்டு சொல்கிறாரு, சார் இந்த டர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு ரோட்ஸுக்கு ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அங்கே போய் இன்னொரு ஃப்ளீட் ஆஃப் ஷிப் வந்து அங்கே இருக்குது, கொஞ்சம் ஷிப்பெல்லாம் இருக்குது, அங்கே போய் அது கூட ஜாயின்ட் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் செனட்டர் சொல்கிறாங்க, நான் இதை தான் வந்து எதிர்பார்த்தேன், நான் நினச்ச மாதிரி தான் நடக்குது. அண்ட் எவ்வளோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எவ்வளோ ஃப்ளீட்ஸ் அதாவது ஷிப்ஸ் வந்து இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது மெசஞ்சர் இருந்துட்டு ஒரு 30 ஷிப்புன்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்க எல்லாமே வந்துட்டு இப்போ டேர்ன் பண்ணிட்டாங்க, இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இப்போ தெளிவாக வராங்க, சைப்ரஸை நோக்கி வந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சிக்னோர் மொண்டானோ அவங்க வந்து சொல்கிறது என்னென்னா, அவங்களோட பிரேவ் அண்ட் லாயல் சர்வன்ஸ் இவங்க தான் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷனை வந்து எனக்கு என்கிட்ட வந்து கொடுத்து உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, உங்களோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சீக்கிரமா யாரையாவது அனுப்ப சொல்லி கேட்டிருக்காரு அவருக்கு ரிலீவ் பண்றதுக்கு. ஸோ ஏதாவது ஒரு பவர்ஃபுல் ஆஃபீஸரை அங்கே அனுப்ப சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த மெசஞ்சர் வந்து இன்ஃபார்ம் பண்றாரு. அந்த சமயம் டியூக் வந்துட்டு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சர்டைனாக தான் இருந்துகிட்டு இருக்கு, அவங்க எல்லாமே வந்து சைப்ரஸை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. சரி ஓகே, மார்க்கஸ் லூஷி கோஸ் அவங்க வந்து டவுன்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் செனட்டர் இருந்துட்டு இல்லை, அவர் வந்து ஃப்ளோரன்ஸில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ டியூக் இருந்துட்டு சரி உடனடியாக அவருக்கு எழுதுங்க, லெட்டர் போடுங்க, ரொம்ப சீக்கிரமாக மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் செனட்டர் இருந்துட்டு இதுவும் வந்துட்டாங்களே, பபான்ஷியோவும் பிரேவ் மூரும் வந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பபான்ஷியோ, தெலு, கேஷியோ, இயாகோ, ரோட்ரிகோ அப்புறம் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. டியூக் வந்து ஓ பிரேவ் ஒத்தலோ, நான் வந்து உன்னை உடனடியாக வந்து வர சொல்லி அனுப்பிச்சிருந்தேன், ஃபைட் பண்ண சொல்லி டர்க்குக்கு, நம்மளோட பெரிய எனிமையான டர்க்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு பபான்ஷியோ பார்த்து ஓ நீங்கள் இங்கே இருக்கிறத நான் வந்து கவனிக்கல, வெல்கம் சார், நான் வந்து கண்டிப்பாக உங்களோட ஞானம் இது எல்லாத்தையுமே இன்னைக்கு நைட்டு நான் வந்து உங்களோட அறிவுத்திறனையும் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும், ஹெல்ப்க்கு கூப்பிட்ருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ பபான்ஷியோ வந்துட்டு நானும் உங்களோட கொஞ்சம் லைக் உங்களோட விஸ்டமையும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன மன்னிச்சிடுங்க யுவர் கிரேஸ், நான் வந்து இந்த மாதிரி டைமில் பெட்லேருந்து வரணும்னு நினச்சி நான் இந்த டெட் நைட்டில் வந்து இங்கே வரலை. நான் வந்து இந்த வாரை பற்றி நான் வந்து கேட்டதுனால இங்கே வரல. நான் வந்து கவலைப்பட்டது இந்த வாரை பற்றியெல்லாம் கிடையாது, இந்த சிட்டியோட டிஃபென்ஸுக்காக நான் இங்கே வரலை. ஆனால் என்னோட பர்சனல் ப்ராப்ளம் ரொம்ப கஷ்டமான, ரொம்ப வந்து அப்படியே நெஞ்சு இது பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் கேட்டுட்டு அதுக்கான சொல்யூஷன் கேட்டு நான் இங்கே வந்திருக்கேங்கிறாரு, நியாயம் கேட்டு வந்திருக்கேங்கிறாரு. டியூக் இருந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பபான்ஷியோ வந்துட்டு இது என்னோட பொண்ணை பற்றின ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் செனட்டர் இருந்துட்டு உங்கள் பொண்ணு வந்து இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பபான்ஷியோ வந்துட்டு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவள் வந்து என்ன ட்ரிக் என்கிட்ட இருந்து என்னை வந்து ஏமாற்றி என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுட்டா, என்னோட பொண்ணை திருடிட்டாங்க, அவங்கள ஒரு பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஸ்பெல் எல்லாம் யூஸ் பண்ணி என்கிட்ட இருந்து அவங்கள பிரித்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு ட்ரிக் குடுத்துருக்காங்க. இல்ல ஏதோ ஒரு ட்ரக் வந்து குடுக்கப்பட்டிருக்குன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா. இல்லைன்னா அவ இந்த மாதிரியான ஒரு தப்ப பண்ணியிருக்கவே மாட்டா. அவளே வந்து சொந்தமா முடிவெடுத்து பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. டியூக் இருந்துட்டு, யாரா இருந்தாலும் சரி, உங்க பொண்ண ஏமாத்துனது யாரா இருந்தாலும், உங்ககிட்ட இருந்து யார் உங்க பொண்ண திருடிட்டு போயிருந்தாலும், கண்டிப்பா அதுக்கான பதில வந்து அவங்க வந்து கண்டிப்பா வந்து அனுபவிச்சே ஆகணும். அதுக்கான தண்டனை அனுபவிச்சே ஆகணுங்கிறாங்க. நீங்க நீங்களே முடிவு பண்ணுங்க. அவனுக்கு என்ன தண்டனை வந்து கரெக்ட்டா இருக்குங்கிற தண்டனை கூட நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒருவேள டெத்து அதுதான் கரெக்ட்டான தண்டனைன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அத கூட கண்டிப்பா வந்து செய்யலாம். அந்த கிரிமினலுக்கு அந்த டெத் சென்டென்ஸ் கூட குடுக்கலாம். என்னோட சொந்த பையனாவே இருந்தாலும், அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு பனிஷபிள் ஆஃபென்ஸ்ங்கிற மாரி சொல்றாரு. அப்ப பபான்ஷி வந்துட்டு, நான் வந்து ரொம்ப வந்து பணிவா வந்து நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இங்க இருக்கா இல்லையா, இதான் அந்த இவன் தான் வந்துட்டு இந்த எல்லாத்துக்கும் காரணம். இதுக்காக தான் நான் வந்து இங்க எல்லாத்தையுமே வந்து கூ கூ ச ஒண்ணு சேர்த்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கூடியிருக்கோங்கிற மாரியும் சொல்றாங்க. இவன்கிட்டயே அவனோட காரணங்கள கேளுங்கன்னு சொல்றாங்க. எல்லாருமே வந்துட்டு, "ஓ! இத நான் கேட்கறக்கே ரொம்ப வருத்தப்படுறோம்ன்னு" கோரஸா சொல்றாங்க. அப்ப டியூக் வந்து ஒத்துழைப்பு பார்த்து, "ஓகே. நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் இந்த குற்றத்த பண்ணீங்களா? நீங்களே உங்களுக்கு என்ன விஷயங்கிறத ஓப்பனா வந்து சொல்லுங்கங்கிறாங்க." பெபன்ஷி வந்துட்டு, "நத்திங் ஒண்ணுமில்ல சார். இதுதான் வந்து உண்மை." அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க என்ன சொல்ல வரீங்க?" அப்படின்னு ஒத்துழைவ பார்த்து கேட்டதையும், பெபன்ஷி வந்துட்டு, "சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதுதான் உண்மைங்கிறாங்க." அப்போ ஒத்துழு வந்துட்டு சொல்றாரு, "நோபிளா, ஹானரபிள் ஜென்டில்மேன் நீங்க எல்லாருமே இங்க இருக்கீங்க. உங்களுக்கு நான் சேவை செஞ்சுட்டு இருக்கேன். அண்ட் இது உண்மை. ஓகே. நான் வந்துட்டு இந்த இங்க நிக்கக்கூடிய ஆளோட பொண்ண நான் இவர்கிட்ட இருந்து எடுத்துட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, அது மட்டும் தான் நான் செஞ்ச ரொம்ப பெரிய ஒரு தப்பு. நான் இவர இவ் நானே வந்து கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணது தான் வந்து பெரிய தப்பு. அண்ட் அதுக்கு மேல எந்த தப்பையும் நான் வந்து பண்ணல." இது வந்து எனக்கு ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. என்னோட ஸ்பீச் அப்படிங்கிறது. நான் அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் எல்லாம் கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த 7 லைக் நான் 7 வயசா இருக்கும்போது இருந்து, கடைசியா வந்து ஒரு ப இது இப்ப இருந்து ஒரு 9 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே, நான் வந்துட்டு இந்த பேட்டில் எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு பெருசா வந்து இந்த உலகத்த பத்தி தெரியாது. இந்த ஃபைட்டுங்கிறத தாண்டி வேற எந்த விஷயமும் தெரியாது. எனக்கு ஓகே அ நான் வந்து பெருசா பேசி என்ன நானே வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஐ அம் நாட் அ குட் ஸ்பீக்கர். இருந்தாலும், ஒருவேள நீங்க வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தீங்க அப்டின்னா, நான் உங்களுக்கு என்னோட ஸ்டோரிய வந்து என்னோட கதைய, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கதைய நான் வந்து ரொம்ப பிளெயினா சொல்லி முடிக்கிறேன். நான் எப்படி வந்து காதலிச்சேன், அண்ட் நான் வந்து என்ன மாரி ட்ரக், என்ன மாரி சார்ம், என்ன மாரி ஸ்பெல், என்ன மாரி பவர்ஃபுல் மேஜிக் இதையெல்லாம் நான் அந்த பொண்ணு மேல யூஸ் பண்ணேன் அப்டிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்ல, அதுதான் வந்து நான் வந்து அந்த குற்றத்த தான் வந்து என் மேல வச்சிருக்காங்க. அண்ட் நான் வந்து அவங்க இந்த இந்த ஸ்பெல்லு, இந்த மேஜிக் சார்ம் இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் நான் அவரோட பொண்ண வந்து வின் பண்ணிட்டு தான் அவரு சொல்றாரு. இதெல்லாம் தான் என் மேல சாற்றப்பட்டிருக்க குற்றம் அப்படிங்கிறாங்க. பபான்ஷி வந்துட்டு, அவ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப அமைதியா, ரொம்ப ஒபீடியன்ட்டா இருக்கக்கூடிய பொண்ணு. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ப்ளஷ் பண்ணுவா. அண்ட் உங்களுக்கு வந்து நீங்க வந்து நம்பணும் கண்டிப்பா. அவ ரொம்ப யங் ஏஜா இருக்கா. அண்ட் அப்புறம் நல்லபடியா அவ வளர்ந்து வந்திருக்கா. இப்ப வந்து அவ காதல் பட்டிருக்கிறா ஒரு ஆண் கிட்ட. அப்படிங்கும்போது, அதுவும் அந்த ஆண் பார்க்கறக்கே பயப்படுற மாரி இருக்க ஒரு ஆண்கிட்ட எப்படி வந்து என்னோட பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வந்து காதல் வயப்பட முடியும்? அதுக்கு என்ன வாய்ப்பு? அண்ட் இந்த ஒரு சின்ன இதைய பத்தி யோசிச்சாலே ரொம்ப ரிடிக்யூலஸா இருந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா அது ரொம்பவுமே அ ஸ்டூப்பிடா தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த யோசிக்கிறதுக்கு. ஒரு பெர்ஃபெக்ட் ஓகே. அன்நேச்சுரல் மிஸ்டேக் தான் இது. இந்த டெவில் வந்து தான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கு. இந்த டெவில் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ, அதனால நான் வந்து இங்க மறுபடியும் சொல்றேன். கண்டிப்பா இவன் ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ட்ரக் இல்ல மேஜிக் போஷன என் பொண்ணு மேல பிரயோகிச்சிருக்கணும். அதனால தான் என் பொண்ணு வந்துட்டு, இப்போ இந்த மாதிரி ஒரு ஆள வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப டியூக் இருந்துட்டு, "ஓ! இது நீங்க சொல்றதுக்கெல்லாம் ப்ரூஃப் இல்ல இல்லையா? இந்த பிளாக் மேஜிக், இந்த ஸ்பெல் இதுக்கெல்லாம் வந்து என்ன ப்ரூஃப் இருக்கு? கண்டிப்பா வந்து எந்த ப்ரூஃப்மே கிடையாது. அப்போ இது வந்து ஒரு இங்க கோர்ட்டுக்கு வந்து கண்டிப்பா ஒரு கிளியரான ஒரு எவிடன்ஸ் வேணும். உங்க பொண்ணு வந்து இந்த மாரி பிளாக் மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து அவரு அட்ராக்ட் பண்ணியிருக்காரு அப்டின்னா, கண்டிப்பா அதுக்கான ஒரு எவிடன்ஸ் வந்து வேணும். சும்மா உங்களோட வாய் வார்த்தைக்கெல்லாம் வந்து இங்க செவிசாய்க்க முடியாது இல்லையா? அப்டின்னு கேட்குறாங்க. அப்ப பெர்சனேட் இருந்துட்டு, "சொல்லுங்க ஒத்தல்லோ. நீங்க என்ன ட்ரிக் பண்ணீங்க? என்ன பண்ணி அந்த லேடிய வந்து டிசீவ் பண்ணீங்க? இல்ல வந்து நீங்க வந்து இது 2மே வந்து ஈக்குவல் அப்டின்னு சொல்றீங்களா?"
அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒத்தலோ இருந்துட்டு, "ப்ளீஸ் சார், எனக்காக என்னோட ஒய்ஃபான டெஸ்டிமோனாவ இங்கே கூட்டிட்டு வாங்க. அவங்க வந்துட்டு எங்க இருக்கு எந்த இடத்துல இப்ப தங்கியிருக்காங்கன்னா, செக்ரட்டரியேட்ஸ் அங்க தான் வந்து தங்கியிருக்காங்க." ஸோ அவங்க வந்துட்டு அவங்க கிட்ட கேளுங்க. என்ன பத்தி பேச சொல்லுங்க அவங்க அப்பா முன்னாடி. ஒருவேள அவங்க என்ன பத்தி ஏதாவது தப்பா பேசுனாங்க அப்படின்னா, அப்பவே எனக்கு டெத் சென்டன்ஸ வந்து குடுத்துருங்க. தூக்கு தண்டனைய குடுத்துருங்க. நான் வந்து உடனே சாகறக்கு ரெடியா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்ப டியூக் இருந்துட்டு, உடனடியா டெஸ்டிமோனாவ இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் இருந்துட்டு இயாகோ கிட்ட ஆர்டர் குடுக்குறாரு. "இயாகோ போ டெஸ்டிமோனாவ கூட்டிட்டு வா. உனக்கு எங்க இருக்கு அது எங்க உனக்கு வந்து டெஸ்டிமோனா எங்க இருக்காங்கன்னு தெரியும் இல்லையா? ஸோ அவங்கள கூட்டிட்டு வாங்குறாங்க." அப்ப இயாகோவும் அங்க இருக்கக்கூடிய சில அட்டெண்டன்ஸும் வெளிய கிளம்பி போறாங்க டெஸ்டிமோனாவ கூட்டிட்டு வரக்கு. அப்ப இயாகோ சொல்றாரு, "அவங்க இங்க வந்து ரீச் ஆகுற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம். நான் உங்களுக்கு உண்மையா சொல்றேன். ஓகே. கடவுள்கிட்ட நான் வந்து என்ன மாரி தப்பு பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து சொல்றேன். நான் எப்படி அந்த அழகான ஒரு பொண்ண வந்து நான் வந்து என்னோட வயப்படுத்தினேன் அப்படிங்கிறதையும் சொல்றேன். வசியப்படுத்தினேன்னு சொல்றேன். அவங்க அந்த பொண்ணு எப்படி என்ன லவ் பண்ணாங்கிற விஷயத்தையும் சொல்றேங்கிறாங்க. அப்ப டியூக் இருந்துட்டு, "சொல்லுங்க ஒத்தலோ" அப்படிங்கிறாங்க. அப்ப ஒத்தலோ வந்து சொல்றாரு, அவங்களோட அப்பா அதாவது பெபான்ஷியோ அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரு அடிக்கடி அவரோட வீட்டுக்கு என்ன இன்வைட் பண்ணுவாரு. வர சொல்லுவாரு. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு. என்னோட வாழ்க்கைய பத்தி. நான் எந்தெந்த போர்ல போய் சண்டை போட்டேங்கிறத பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. நான் அவர்கிட்ட என்னோட எல்லாமே சொல்லியிருக்கேன். என்னோட வாழ்க்கையில இருந்த வாழ்க்கை வரலாறே ஃபுல்லா சொல்லியிருக்கேன். நான் வந்து சின்ன பையனா இருந்து இப்போ வரைக்கும் என்ன மாதிரி எல்லாம் எப்படியெல்லாம் கஷ்டத்த அனுபவிச்சு வளர்ந்து வந்தேங்கிற எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் இது எல்லாமே. அவர் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு கஷ்டத்துல, எந்த மாதிரியான ஒரு கஷ்ட நஷ்டத்துல என்னோட சீல நான் வந்து பண்ணுன ஒரு விஷயங்கள், என்னோட முடிய வந்து எழும்பி நிக்கிற அளவுக்கு அட்வென்ச்சர்ஸ் செஞ்சிருக்கேன். லேண்ட்ல நான் பண்ண அட்வென்ச்சர்ஸ். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட இதுக்கு முடிவுக்கு போயின்னு உயிர் பிழைச்சு வந்து அந்த அளவுக்கு டேஞ்சரஸான சில விஷயங்கள் நான் வந்து கடந்து வந்தது. இது எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லியிருக்கேன். ரொம்ப கேப்சர் பண்ற மாதிரி. நான் வந்து ஒரு அடிமையா எப்படி விற்கப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னோட ஃப்ரீடம நான் எப்படி வந்து வாங்குனேன். நான் எப்படி வந்து கேவ்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ்லலாம் சுத்தி திரிஞ்சேன். இந்த மாதிரியான விஷயங்கள். என்னால வந்து கேனிபல்ஸ் வந்து எப்படி வந்து ஒருத்தங்க சாப்பிடுவாங்க. அந்த கேனிபல்ஸ்னா மனுஷங்களே மனுஷங்க சாப்பிடக்கூடிய அந்த ஒரு பீப்பிள். அவங்க வந்து எப்படி வந்து இருந்தாங்க. ஸோ இந்த மென் எல்லாமே வந்துட்டு அவங்களோட அ தலை இருக்கு இல்லையா? அவங்களோட ஷோல்டர்ஸ்க்கு கீழ வளர்றது. இந்த மாரி ஆளுங்கள பார்த்ததுன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே வந்து கதையா சொல்லியிருக்கேன். நான் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் பேசும்போது, டெஸ்டிமோனா வந்து அங்க இந்த கதைகள் எல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவா லிசன் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. ரொம்பவுமே வந்து உன்னிப்பா கேட்டுட்டே இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு வேளை வீட்டு வேலை ஏதாவது இருந்துச்சு செய்யறதுக்குன்னா, நான் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து வேகமா செஞ்சு முடிச்சுட்டு சீக்கிரமா வந்து என்னோட கதைய வந்து கேட்பாங்க. நான் வந்து ரிலாக்ஸ்டா அமைதியா இருக்கும்போது, அவங்க என்ன தனியா கூப்ட்டு, திரும்பவும் வந்து அவங்க வந்து கேட்காத அந்த பார்ட்ட வந்து திரும்ப சொல்ல சொல்லி கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட கண்கள் இருக்கு இல்லையா? நான் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது, அவங்களோட கண்கள் கண்ணீரால நெறஞ்சிருக்கும். நான் வந்து கெட்ட விஷயங்கள், இந்த பேட் திங்ஸ் எல்லாம் சொல்லும்போது, நான் கஷ்டப்பட்ட காலத்த பத்தி பேசும்போது, அவங்களோட கண்கள்ல கண்ணீர் வந்து தேங்கி நிக்கும். நான் எவ்ளோ யங்கா இருக்கும்போது, எவ்ளோ கஷ்டங்கள வந்து அனுபவிச்சிருக்கேங்கிறதெல்லாம் சொல்லும்போது, அவர் ரொம்ப அவங்க வந்து எனக்காக வந்து அழுதுருக்காங்க. என்னோட ஸ்டோரீஸ் இது எல்லாமே வந்து முடியும்போது அவங்க வந்துட்டு பெருமூச்சு விடுவாங்க. அண்ட் சொல்லுவாங்க, "எவ்ளோ ஸ்ட்ரேஞ்சா, வொண்டர்ஃபுல்லா இருக்கு. சேடா இருக்கு என்னோட வாழ்க்கை" அப்படின்னு ஒத்தலோட வாழ்க்கைய பத்தி அவங்க வந்து கமெண்ட் குடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து விரும்புறது என்ன அப்படின்னா, ஒரு வேளை இதெல்லாம் கேட்காம இருந்திருந்தா, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆள கண்டிப்பா ஓகே. அ இந்த மாதிரி ஒரு ஆள் இவங்க வந்து விரும்புற மாதிரியான ஒரு ஆள் வந்து இருந்திருப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்கங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு நன்றி சொன்னாங்க. அண்ட் ஒரு வேளை என்னோட நல்ல ஃப்ரெண்டா என்னோட ஸ்டோரி எல்லாம் சொல்றதுக்கான ஒரு ஃப்ரெண்டா அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன விரும்ப ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க பேசுற பேச்சுல, அவங்க பார்க்குற பார்வையிலருந்து நான் வந்து ஹிண்ட் எடுத்துக்கிட்டேன். அவங்க பேசினதுலலாம் ஹிண்ட் எடுத்துக்கிட்டு, நான் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வந்து என்ன லவ் பண்றாங்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சுச்சு. நான் வந்து கஷ்டப்பட்டு எவ்வளோ துன்பங்கள் எல்லாம் தாண்டி சர்வைவ் ஆயி வந்திருக்கேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு
அவங்க என்ன லவ் பண்ணாங்க. அண்ட் நான் அவங்கள எப்படி லவ் பண்ணேன் அப்படின்னா, அவங்களுக்கு என் மேல ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன். அவங்க என் மேல வந்து அன்பு செலுத்துனாங்க. அந்த அன்போட வெளிப்பாட நானும் அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சேன். இதுதான் நான் யூஸ் பண்ண ஒரே ஒரு விட்ச் கிராஃப்ட். வேற எதுவும் நான் யூஸ் பண்ணல. அதுவும் அங்க என்னோட மனைவியே வந்துட்டுருக்கா. அவ வந்து எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவா அப்படிங்கிறாங்க. டெஸ்டிமோனாவும், இயாகோவும் உள்ள என்டர் ஆகுறாங்க. அண்ட் அவங்களோட அட்டெண்டன்ட் கூட வராங்க. டியூக் வந்துட்டு, நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி இருக்கு இல்லையா? கண்டிப்பா என்னோட டாட்டர் கிட்ட சொன்னாலும், என் பொண்ணுகிட்ட சொல்லியிருந்தாலும், என் பொண்ணு வந்து கண்டிப்பா காதல் வயப்பட்டுருப்பா அப்படின்னு சொல்றாங்க. பபான்ஷு வந்துட்டு, பபான்ஷு இங்க பாரு, நான் உனக்கு உன்ன வந்து உனக்கு வந்து நான் ஒரு புஷ் குடுக்குறேன். ஒரு அர்ஜ் குடுக்குறேன். என்ன அப்படின்னா, நல்லதையே தேர்ந்தெடு. முடிஞ்ச அளவுக்கு என்ன நடந்துச்சோ அத சரின்னு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அத சரின்னு ஏத்துக்கோங்கிறாங்க. அப்ப பபான்ஷு வந்துட்டு, இல்ல என் பொண்ணு பேசட்டும். ஒருவேள அவ வந்து ஒத்துக்கிட்டா அப்படின்னா, அவளுக்கு இதுதான் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து ஒத்துழைவ குறை சொல்லவே மாட்டேன். வா என்னோட குழந்தை வா இங்க. நான் வந்து நீ வந்து யாருக்கு ஒபே பண்ற இங்க அப்படின்னு கேட்குறாரு. நீ யார் சொல் பேச்சு கேட்பேங்கிறாங்க. அப்ப டெசிமோனா வந்துட்டு, அப்பா இது வந்து எனக்கு ஈஸியான ஒரு விஷயம் இல்ல. என்ன வந்து அப்படியே பிச்சு போட்ட மாதிரி இருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஓகே ரெஸ்பெக்ட் வந்து உங்களுக்கு தந்தே ஆகணும். ஏன்னா நீங்க தான் நான் உங்களுக்கு மரியாதை செலுத்தியே ஆகணும். ஏன்னா நீங்க தான் எனக்கு உயிர் குடுத்துருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, எனக்கு படிப்பும், உயிரும் குடுத்ததே நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு, நீங்க கண்டிப்பா, கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து ஒபே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் உங்களோட பொண்ணு. அப்புறம் இங்க இருக்காரே இவரு என்னோட ஹஸ்பண்ட். என்னோட ஹஸ்பண்ட். நான் இவருக்கும் உங்க உங்க லைக் என்னோட அம்மா இருக்காங்க இல்லையா? உங்களோட ஒய்ஃப். அவங்க வந்து எந்த அளவுக்கு அ உங்கள வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. அவங்களோட சொந்த அப்பாவ தாண்டி உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணி நிப்பாங்க என்னோட அம்மா. அதே மாதிரி தான். இப்போ நானும் என்னோட ஹஸ்பண்டுக்கு இங்க நிக்கக்கூடிய இந்த ஒத்தலோக்கு நான் வந்துட்டு ஒபீடியன்ட்டா நடந்துக்கணும். ஒபீடியன்ஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வழிக்கு தான் போகணுங்கிறாங்க. இப்ப பென்ஷி வந்துட்டு, ஓகே இதோட நான் வந்து முடிஞ்சுட்டேன். டியூக் ப்ளீஸ் உங்களோட ஸ்டேட் பிசினஸ் நீங்க ஏதோ வந்து வார் நடக்குது அத பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? அத வந்து கேளுங்க. நான் வந்துட்டு பேசாம இந்த பொண்ண வளர்த்துனதுக்கு நான் பேசாம கண்டிப்பா ஒரு பொண்ண அடாப்ட் பண்ணி ஏதாவது ஒரு குழந்தைய தத்தெடுத்தே வளர்த்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இங்க வா மூர் அப்படின்னு சொல்றாரு கூப்பிட்டு. நான் வந்து எனக்கு வேற வழியே இல்ல. இப்ப நான் வந்து என்னோட பிளெஸ்ஸிங்க இந்த கல்யாணத்துக்காக நான் குடுத்து தான் ஆகணும். நான் சம்மதிச்சு தான் ஆகணும். என்னோட ஹார்ட் எல்லாத்துலயிருந்தும் நான் வந்து சொல்றேன். நான் வந்து உனக்கு இந்த விஷயத்த குடுக்குறேன். அந்த பொண்ணுன்னு கூட சொல்லல. இந்த இந்த விஷயத்த வந்து குடுக்குறேன். நீ ஆல்ரெடி உன்கிட்ட இருக்கு அப்டின்னா, தட்ஸ் ஃபைன். ஓகே. நீ இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நான் இந்த பொண்ண வந்து உனக்கு குடுக்குறேன். நீ வந்து ட்ரை லைக் நான் வந்து என்னோட முடிஞ்ச அளவுக்கு என்னோட மனசார ஓகே. உங்ககிட்ட இருந்து நான் வந்து இவள தள்ளி வைக்கணும் தான் கண்டிப்பா நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஆனா வந்து வேற வழியே இல்ல. நல்ல வேளை எனக்கு வந்து இங்க ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குது. இனி ஒரு பொண்ணு மட்டும் இன்னும் எனக்கு வேற ஏதாவது பொண்ணுங்களோ ஏதாவது இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பா அவங்கள பூட்டி தான் வச்சிருந்திருப்பேன். நல்ல வேளை ஒரே ஒரு பொண்ணா போச்சு. நீ கண்டிப்பா வந்துட்டு இவள வந்துட்டு லைக் ஒரு டைரண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஆ என்ன வந்து இவங்கள வந்து அந்த மாரி ட்ரீட் பண்ண வச்சுட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இதுக்கு மேல இங்க எனக்கு பண்றதுக்கு, செய்யறதுக்கு எதுவுமே இல்ல. ஐ அம் டன் வித் எவ்ரிதிங். போதும். நான் அவ்வளோதான். நான் வந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. நீங்க உங்க வேலைய பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு க்ரூயல் ரூலர் மாதிரி நடந்துக்கிறக்கு நீ தான் வந்து வழிவகுச்சுட்ட அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவரு வந்து பேசாம இருக்காரு. அப்ப டியூக் வந்துட்டு, ஓகே நான் ரெஃபர் பண்ற ஒரு ப்ராவர்ப் இங்க இருக்கிறது. அது வந்து உங்களுக்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த லவ்வர்ஸ்க்கு மன்னிப்பு குடுக்கறக்கு. கண்டிப்பா. ஒருவேள உங்களால மாற முடியல, ஏதாவது மாத்த முடியல அப்டின்னா, ஸோ அத பத்தி பெருசா நீங்க வந்து சும்மா அதையே பத்தி நெனச்சுட்டு இருக்கக்கூடாது. நீங்க வந்து அத பத்தி அதிகமா நெனைக்க பேடான ஒரு விஷயம் தான் அது வந்து தோணும். அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. பாஸ்ட்ல போயிடுச்சு. அப்ப நீங்க வந்து திரும்ப திரும்ப அந்த பேட் நியூஸயே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அது இன்னுமே வந்து உங்களுக்கு கஷ்டத்த தான் தரும். ஒரு திருடு போன ஒரு விக்டிம் அவங்க வந்து சிரிக்கிற மாதிரி. அந்த லூஸா இருக்கக்கூடிய ஒரு சுப்பீரியர் ஹை பவர்ல இருக்கவங்க கிட்டயே வந்து ஒரு பொருள திருடிட்டு போயிட்டாங்கன்னா, ஒரு திருடன் வந்து உங்கள பார்த்து சிரிச்சா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அந்த மாதிரி தான். இல்ல ஒரு தீஃப் வந்துட்டு அவன்கிட்ட இருந்து திருட போயிடுச்சுன்னா, லைக் அவன் வந்து அழுதுட்டு இருக்கான். ஆனா அவன் வந்து டைமையே வந்து வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். சும்மா உட்காந்து புலம்புறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிறாரு டியூக். அப்ப பவான்ஷி இருந்துட்டு, ஓகே. ஒருவேளை இந்த டர்க்ஸ் அவங்க எல்லாமே வந்து சைப்ரஸ நம்மகிட்ட இருந்து திருடிட்டா, அது வந்து அந்த அளவுக்கு வந்து
பேடா வந்துட்டு இருக்க போறதில்ல. நம்ம எல்லாமே வந்து சிரிச்சுட்டு இருக்க போறதும் கிடையாது. கண்டிப்பா இல்ல. இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம மோசமா சிரிச்சுட்டு இருக்க போறது கிடையாது. ஸோ இது வந்து ஈஸியான ஒரு விஷயம் வந்து கிடையாது இல்லையா? அக்செப்ட் பண்ணிக்கிறக்கு. நான் வந்து ஏற்கனவே வந்து ஒருவேளை நீங்க ஏற்கனவே அந்த விஷயத்த தொலைச்சிட்டீங்க அப்டின்னா. அண்ட் நான் வந்துட்டு ஒரு ஒரு முக்கியமான ரொம்ப ப்ரீஷியஸான எனக்கு ஒரு இதயத்துக்கு நெருக்கமான ஒரு விஷயத்த நான் தொலைச்சுட்டேன். அண்ட் இது அது வந்துட்டு அந்த சஃபரிங் அந்த லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எனக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு இல்லையா? ஸோ நான் வந்து ரொம்ப சீப்பா வந்துட்டு பேசுறது இந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்டாப். ஓகே. அது எதுவுமே பண்றதில்ல. நான் வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லைக் ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் கேள்விப்படுறதே இல்ல. ஆ இது பெட்டரா வந்து சொன்னதா வந்து பெட்டரான ஒரு ஃபீலிங் இத பத்தி நான் வந்து கேட்டதே இல்ல. அண்ட் யாராவது ஒருத்தவங்களோட வார்த்தையிலிருந்து. ஓகே. ஏன்னா ஒருத்தவங்களோட பேசுற ஒரு விஷயம், ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு பெட்டர்மென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து என்னால ஏத்துக்க முடியாது. நீங்க வந்து சொல்லிடலாம். ஈஸியா ஒரு ப்ராவர்ப் இருக்கு. இது இப்படி நீ வந்து உன்னோட வாழ்க்கையில வந்து பெரிய ஆள் ஆகணும்னா இந்த மாரி இருக்கணும். அப்படின்னு சொல்றது ஈஸி. ஆனா செய்யறது இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அந்த மாதிரி நீங்க வந்து எனக்கு சமாதானம் எவ்ளோ சமாதானம் சொன்னாலும், அது எனக்கு சமாதானமா ஆகுமாங்கிறது கேள்விக்குறி. ஸோ ப்ளீஸ் நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு உங்களோட ஒர்க்க பாருங்க. உங்களோட ஸ்டேட் அஃபேர்ஸ பாருங்க. என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்க வேண்டாம். யூ டோன்ட் வாண்ட் டூ வேஸ்ட் யுவர் டைம் அப்படிங்கிறாரு. அப்ப டியூக் இருந்துட்டு சொல்றாங்க, இந்த டர்க்ஸ் எல்லாமே வந்து சைப்ரஸ பார்த்து வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஃப்ளீட்ஸ். ஆனா ஒத்தலோ, உனக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இங்க இருக்கிற எவ்ளோ பேத்துக்கும் நடுவுல, நீ வந்து உனக்கு தான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த சைப்ரஸோட வொர்க் இது அந்த டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய அந்த வொர்க் இது எல்லாமே வந்து எப்படி வேலை செய்யும்னு உனக்கு தான் தெரியும். டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாத்த விட உனக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நான் நம்புறேன். என்ன இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஆஃபீசர்ஸ் இன்சார்ஜ்ல இருந்தாலும் ஆல்ரெடி அந்த ஏரியாவ பாதுகாக்கறக்கு நல்ல ஆஃபீசர்ஸ் அங்க இன்சார்ஜ்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே சொல்றாங்க, கண்டிப்பா வந்துட்டு இதுக்கு ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஆள் தான் வேணும் இந்த ஜாப செஞ்சு முடிக்கிறக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நான் வந்து உன்கிட்ட கேட்கிறேன். ஓகே இந்த மேரேஜ் செலிப்ரேஷன்ஸ் இதையெல்லாம் வந்து கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு, இந்த டேஞ்சரஸான எக்ஸ்பெடிஷன் இந்த ஒரு வார் அந்த ஜோனுக்கு வந்து நீ போகணும்னு நான் வந்து உன்ட்ட கேட்டுக்கிறேன்னு கேட்கிறாரு. அப்போ ஒருத்தர் வந்துட்டு, இந்த மாரி ஹார்ட்ஷிப் இந்த மிலிட்டரி லைஃப் இது எல்லாத்துக்குமே எனக்கு யூஸ் ஆயிடுச்சு. அண்ட் நான் வந்து இந்த ஒகேஷன்ல இந்த மாதிரி வந்துட்டு அ க நல்ல ஒரு ஒரு செலிப்ரேஷன் மூட்ல இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிய வந்து ஃபேஸ் பண்றேன். அண்ட் நான் வந்து சார்ஜ் எடுத்துக்கிறேன் இந்த வாருக்கு எகெயின்ஸ்ட் டர்க்கி வந்து நான் வந்து வாருக்கு வந்து போறக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்றாரு. நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். என்னோட ஒய்ஃப்க்கு தேவையான விஷயங்கள் அந்த அவங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க வாழ்றதுக்கு, அவங்க வந்து அவங்க கூட வந்து தங்கி இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு, அவங்களுக்கான ஒரு ஹை ரேங்க் அவங்க வந்து என்ன வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஹை ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீசர். ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஆட்கள் அவங்க கூட இருக்கிற மாதிரியான ஆட்கள நான் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் போகணும்னு நினைக்கிறேன். அப்ரோப்ரியேட்டான அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணுங்கிறாங்க. அப்ப டியூக் இருந்துட்டு, அவங்க அவங்க அப்பாவோட வீட்ல இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பபான்ஷி இருந்துட்டு, நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒத்தலோ இருந்துட்டு, நானும் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப டெஸ்டிமோனாவும் சொல்றாங்க, அண்ட் நானும் வந்துட்டு அங்க இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் வந்து இதுக்கு மேல எங்க அப்பாவ கஷ்டப்படுத்த விரும்பல அந்த வீட்ல இருந்து அப்படிங்கிறாங்க. டியர் டியூக் ப்ளீஸ் நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுங்க. நான் வந்து நான் என்ன பண்ணணுங்கிறத நான் கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் டியூக் இருந்துட்டு, ஓகே டெஸ்டிமோனா நீ சொல்றத நான் கேட்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நீ எங்க போய் இருக்கணும்னு நினைக்கிறேங்கிறாங்க. அப்ப டெஸ்டிமோனா சொல்றாங்க, நான் வந்து ஒத்தலோவ காதலிச்சபோது ஓகே. அவர் அவர் மேல காதல் வயப்பட்டபோது, நான் ஒரு விஷயத்த என் மைண்ட்ல ஏத்துக்கிட்டேன். நான் கண்டிப்பா வந்துட்டு அவர் கூட தான் வாழணும்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். அண்ட் நீங்க வந்துட்டு அத பார்க்க முடியும் கண்கூடா. நான் வந்து எந்த அளவுக்கு அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. எவ்வளோ வயலன்ட்டா நான் வந்து என்னோட பழைய வாழ்க்கைய தூக்கி எறிஞ்சுட்டு நான் இவரு கூட வந்து சேர்ந்திருக்கேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்டின்னா, நான் இப்போ அவரோட பாதி. ஓகே. அவரோட பார்ட் அப்டின்னு நான் அவரோட அவர்ல நானும் ஒருத்தி அப்டின்னு நான் வந்து நம்புறேன். அண்ட் இது அதாவது அவரோட பாதி நான் அப்டிங்கும்போது, என்னோட ஒரு பாதி வந்துட்டு ஒரு சோல்ஜர் அப்டிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரோட பாதி. சரி பாதின்னு சொல்றாங்க இல்லையா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அந்த மாதிரி சரி பாதியா இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் சோல்ஜரா இருந்தா, நானும் வந்து என்னோட ஒரு பாதி வந்து என் ஹஸ்பண்ட் தானே! அப்படி பார்த்தா, நான் என்னோட ஒரு பகுதி வந்து சோல்ஜர்.
ஸோ நான் வந்து இந்த ஒத்தலோட உண்மையான முகம் அது வந்து அவரோட மைண்ட்ல வந்து நான் பார்த்துருக்கேன். ஓகே. அது பார்த்துருக்கேன். அண்ட் என்னோட மொத்த வாழ்க்கையுமே நான் அவருக்காக குடுத்துருக்கேன். அவரோட ஹானர் அண்ட் பிரேவரிக்காக, அவரோட அழகு இதெல்லாம் பார்த்துல, அவரோட ஹானர் அண்ட் பிரேவரிக்காகவே நான் என்னோட எல்லாத்தையுமே வந்து இவருக்காக குடுத்துருக்கேன். ஒரு வேளை நான் வந்து வீட்ட விட்டு போறேன் அப்படின்னு தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்தா, அண்ட் அதே சமயம் இவர் வந்து வாருக்கு போறாரு அப்படின்னா, அப்போ நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட விட்டு நான் வந்து லைக் ஒரு சாதாரணமா வந்து பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஒரு நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் நான் வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப கவலையுற்று இருப்பேன். இவரு இல்லாம. ஸோ நானும் இவரு கூட போறேன் அப்படின்னு கேட்குறாங்க டெஸ்டிமோனா. அப்போ ஒருத்தர் வந்துட்டு, ப்ளீஸ் அவங்கள அத செய்ய விடுங்க. அவங்களும் என் கூட வரட்டும். நான் வந்து இத அவங்க எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா, அவங்கள வந்து ஜஸ்ட் மியர் செக்ஸுக்காக அவங்கள நான் என் பக்கத்துல வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் கேட்கல. ஆனா நான் வந்து இப்போ ரொம்ப எனக்கு வந்து வயசாயிடுச்சு. ஓகே. ஐம் டூ ஓல்ட். இந்த மாதிரி செக்ஷுவலா வந்து டிரைவ் ஆயி கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு, நான் வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து நான் அந்த அளவுக்கு யங்ஸ்டர்லாம் கிடையாது. ஓகே. நான் மிடில் ஏஜ்டு மேன். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது, கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வந்து நான் ஆசைப்படுறதுங்கிறது அந்த அளவுக்கு இல்ல. என்னோட செக்ஷுவல் அர்ஜ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து செத்து போச்சு. அண்ட் எனக்கு வந்து இங்க இருக்கணும், இவங்க கூட இருக்கணும். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அண்ட் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவங்கள ரொம்ப விரும்புறேன். அவங்களோட மைண்ட், அவங்க யோசனை இது எல்லாத்தையும் பார்த்து தான் நான் அவங்கள ரொம்ப விரும்புறேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா நான் வந்து உங்கள லைக் அ நீங்க வந்து இந்த மாரி இத திங்க் பண்ணணும்னு நான் வந்து நெ நெனைக்கணும்னு நான் வந்து விருப்பப்படல. பட் நான் வந்து ரொம்ப முக்கியமான ஓகே. நான் வந்து முக்கியமான அஃபிஷியல் டியூட்டிக்காக போயிட்டுருக்கிறேன். அண்ட் அவங்க வந்து என் கூட இருக்கும்போது, நான் வந்து எந்த ஒரு டியூட்டியையும் நான் வந்து உதாசீனப்படுத்த மாட்டேன். எதையும் செய்யாம கைவிட மாட்டேன். நெக்லெக்ட் பண்ண மாட்டேன். எந்த ஒரு என்னோட பொறுப்பு எதையுமே நான் தட்டி கழிக்க மாட்டேன். என்னோட ஒய்ஃப் என் கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அப்படிங்கிறாரு. ஒருவேள நான் வந்துட்டு லைக் என்னோட காதல் வந்து என்ன பிளைண்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரி லைக் க இந்த இதையெல்லாம் தாண்டி நான் என்னோட லவ் கூட தான் இங்கே தான் இந்த மாதிரி இருக்கணும். இந்த வாருக்கு போறத தாண்டி இவங்க கூட தான் இருக்கணும்னு நான் வந்து முடிவெடுத்தேன் அப்படின்னா, கண்டிப்பா எந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃபும் வந்துட்டு என்னோட ஹெல்மெட்ட வந்து அவங்களோட ஃப்ரையிங் பேனா வந்து யூஸ் பண்ணிக்கட்டும். ஆனா, கண்டிப்பா நான் அந்த ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டேன். என்னோட ரெப்யூட்டேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா என்ன டிஸ்கிரீஸ் ஆகறதுக்கு நான் விடவே மாட்டேன். ஒருவேள நான் அந்த மாரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து என்னோட ரெப்யூட்டேஷன் டிஸ்கிரீஸ்க்கு போகட்டும் அப்படிங்கிறார். அப்ப டியூக் இருந்துட்டு, ஓகே நீ வந்து முடிவெடுத்துக்கலாம். இத பிரைவேட்டா. அண்ட் அத பத்தி நான் கவலைப்படல. அவங்க கூட இருந்தாலும் சரி, இல்ல இங்கேயே இருக்கிறதா இருந்தாலும் சரி. அது வந்து அவங்களோட விருப்பம், உங்களோட விருப்பம். எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் அனுப்புற வேலை எனக்கு முடிஞ்சாகணும். அவ்வளோதான். நீ சீக்கிரமா வந்து செயல்படணும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் செனட்டர் வந்துட்டு, ஓகே. நீங்க வந்து இங்கிருந்து இன்னைக்கு நைட்டு கிளம்பணும்னு சொல்லி சொல்றாரு. ஒருத்தர் வந்துட்டு என்னோட மனசார நான் வந்து கண்டிப்பா இங்கிருந்து போறேங்கிறாங்க. டியூக் இருந்துட்டு நம்ம திரும்பவும் வந்து 9 மணிக்கு காலையில மீட் பண்ணலாங்கிறாங்க. ஒத்துலோ உன்னோட ஒரு ஆஃபீசர்ஸ நீ இங்க விட்டுட்டு போ. இந்த மாதிரி உன்னோட விஷயங்கள் ஓகே. உனக்கு என்னென்ன வேணும்? வேற ஏதாவது இம்பார்ட்டன்டான இருக்கா? ஏதாச்சும்னாலும் உனக்கு வந்து தெரிவிக்கணும் இல்லையா? கமிஷன்ஸ் பத்தி. ஸோ அதனால அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹோட்டலும் இருந்துட்டு மை லார்ட் மை என்சைன் ஓகே. இந்த இயாகோ இருக்கார் இல்லையா? அவரு ஹானஸ்ட்டா நேர்மையான நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளு அப்படின்னு ஒத்தல்லோ சொல்றாரு. ஆனா இவருக்கு எகெயின்ஸ்டா பேசினதே ஃபர்ஸ்ட் சீன்லயே பேசினது இவர்தாங்கிறது அவருக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால அவர் நம்புறாரு நேர்மையான நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் தான் இந்த இயாகோ. இவர் வந்து என்னோட ஒய்ஃபுக்கு கூட போகட்டும். அண்ட் இவர் வந்து என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து செய்யட்டும். என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொண்டு வரட்டும். அண்ட் எனக்கு தேவையான விஷயத்த எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கட்டுங்கிறாங்க. இப்போ டியூக் வந்துட்டு சரி ஓகே. குட் நைட் எல்லாத்துக்கும். இப்போதைக்கு குட் நைட் அண்ட் பபான்ஷியோ சார். இப்போ ஒருவேளை இந்த இந்த பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய உங்களோட சன் இல்ல அவர் வந்து ரொம்ப அழகா இருக்காரு. பிளாக் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பபான்ஷியோ சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு பிளாக் திங்ன்னு சொல்லியிருப்பாரு. நாட் ஈவன் ஹியூமன் கூட மென்ஷன் பண்ண மாட்டார். திங்ன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால இவர் சொல்றாரு. மனசார அவர் ரொம்ப அழகானவரு. இவரு வந்து கருப்பு அப்படின்னு நினைக்காதீங்க. பிளாக் இல்ல இவரு அப்படிங்கிறாரு. ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் செனட்டர் வந்துட்டு குட் பை பிளாக் மூர் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் செனட்டருக்கு பிளாக் மூர்ன்னு பர்ப்பஸா வந்து இன்டென்ஷனலா சொல்றாரு.
ட்ரீட் டெஸ்டிமோனா வெல் அப்படிங்கிறாரு. ஓகே, பிளாக்மோர் டெஸ்டிமோனாவை நல்லா பார்த்துக்கோங்கிறாரு. வெபான்ஷியோ அப்போ ஒத்தலோக்கு எகென்ஸ்டாகவும் இங்கே ஆட்கள் இருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வெபான்ஷியோ இருக்காரு, கண்டிப்பாக நீ வந்து உன்னோட ஒரு கண்ணை அவர் மேலே வச்சுக்கோ மூர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து என்கிட்ட பொய் சொல்லிட்டா, உன்கிட்ட கூட பொய் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறா. இவ்வளோ காலம் நான் கஷ்டப்பட்டு வளர்த்துனேன் என் பொண்ணு என்கிட்டயே அப்பா கிட்டேயே பொய் சொல்லிட்டா, உன்கிட்ட பொய் சொல்கிறதுக்கு எத்தனை காலமாக போகுது அப்படிங்கிறாங்க. டியூக், பெபான்ஷியோ, கேஷியோ, செனேட்டர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாருமே இங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒத்தலோ வந்துட்டு சொல்றாங்க, நான் வந்து என்னோட வாழ்க்கை மேல பெட் பண்றேன். இவ கண்டிப்பா எனக்கு கிட்ட எப்பவுமே வந்து பொய் சொல்லவே மாட்டா அப்படிங்கிறாங்க. அப்ப இயாகோ இருந்துட்டு, ஓகே நான் வந்து இங்கிருந்து கிளம்புறேன் மை டியர் டெஸ்டிமோனா, உங்க கூட வரேன் அப்படிங்கிறாங்க. அண்ட் உங்களோட ஒய்ஃபுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். அண்ட் அவங்களையும் உங்க கூட வந்து கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் உங்ககிட்ட கூட்டிட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கூட்டிட்டு வரேன். ஸோ கமான் டெஸ்டிமோனா, நான் வந்துட்டு எனக்கு இன்னுமே வந்து ஒரு ஒரு லைக் ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் உன் கூட வந்து நான் வந்து என்னோட லவ் இதெல்லாம் வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு நம்மக்கிட்ட நேரம் குறைவாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நான் வந்து உங்ககிட்ட எல்லாமே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போகலாம், நம்ம வந்து டைட் ஷெட்யூலில் இருக்கோம், நம்ம வந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ ஒத்தலவும் டெஸ்டிமோனாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ரோட்ரிகோ வந்து இயாகோவை கூப்பிடுறாரு, இயாகோ அப்படின்னு. இயாகோ இருந்துட்டு நீ இப்போ என்ன சொல்லணும்னு நினைக்கிற நோபல் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார். ஓகே, யார் ரோட்ரிகோ ஸ்வாட் எடுத்துட்டு வா சண்டை போடலான்னு ஒத்தல முன்னாடி சொல்லிட்டு இப்போ கேட்குறாரு, நீ வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிற நோபல் ஃப்ரெண்ட் அப்படின்னு. அப்போ யாகோ இருந்துட்டு ஓகே நான் இப்போ என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படிங்கிறாங்க. யாகோ இருந்துட்டு போய் தூங்கு, பேசாமல் பெட்டில் போய் படுத்து தூங்குங்கிறாங்க. ரோட்ரிகோ இருந்துட்டு நான் வந்து என்னை நானே வந்து த தண்ணியில் மூழ்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நான் வந்து அதை தான் பண்ண போகிறேன். ஓகே, நான் வந்து நானே போய் தண்ணியில் முங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் போய் அதுலேயே போய் தண்ணிக்குள்ளேயே இதாயிடுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இயாகோ இருந்துட்டு ஓகே, ஒருவேளை உனக்கு அதுதான் வேணும் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் உனக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேன், உன்னை வந்து மதிக்கவே மாட்டேன், நீ ஒரு சில்லி மேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரோட்ரிகோ இருந்துட்டு இந்த சில்லி எதுக்கு வந்து உயிரோட இருக்கணும் இத்தனை டார்ச்சருக்கு அப்புறமா, லைஃபே வந்து ஒரு டார்ச்சராக இருக்கும்போது நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும், இந்த டெத் அப்படிங்கிற ஒன்று தான் வந்து என்னை வந்து சரிப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. இயாகோ இருந்துட்டு எவ்வளோ ஸ்டூப்பிடாக இருக்குது, நான் வந்து 28 வருஷமாக உயிரோடு தானே இருந்துட்டு இருக்கேன், நான் என்னைக்காச்சும் இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்கல, அவனுக்கான அவனுக்கு எது நல்லதுன்னு அவனுக்கே தெரியாத ஒரு ஆளை நான் இது வரைக்கும் மீட் பண்ணவே இல்லை. ஈவன் ஒரு பேபூன் கூட அது வந்து தன்னை தானே வந்து ஒரு லவ் மற்ற ஒரு லேடி மேலே இருக்க லவ்வுக்காக தன்னை தானே கொண்டுக்கிறது கிடையாது. அந்த மாதிரி கண்டிப்பாக அது பண்ணவே பண்ணாது, அதை நான் ஏற்றுக்கவும் முடியாதுங்கிறாரு. அப்புறம் ரொட்ரிகோ வந்துட்டு சரி ஓகே அப்போ நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எனக்கு தெரியும் இது வந்து ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது இல்லையா, இந்த மாதிரி அதிகப்படியான அன்பில் நீ வந்து இருக்கிறது. பட் எனக்கு வேற என்னால் வந்து உனக்கு லைக் என்னால் வந்துட்டு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியல. எனக்கு தெரியும் நான் வந்து ஒரு முட்டாள்தனமா அந்த அளவுக்கு அந்த பொண்ணை வந்து விரும்புகிறேன் அப்படிங்கிறது. ஆனால் எனக்கு என்ன பண்ணுறது, எனக்கு அந்த அளவுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கே, நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னு ரோட்ரிகோ சொல்கிறாரு. அதுக்கு இயாகோ இருந்துட்டு என்னது உன்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நான்சென்ஸ் என்ன பேசிகிட்டு இருக்க, நம்ம இப்போ எதை என்ன என்ன மாதிரியான ஒரு வேலையில் இருக்கோம், ஓகே நம்ம இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், நம்மளோட உடம்பு இது எல்லாமே வந்துட்டு ஒரு கார்டன் மாதிரி, நமக்கு ஒரு நம்மளோட வில் பவர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கார்டனர். ஸோ நம்ம உடம்ப நம்ம கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது நம்மளோட வில் பவர் தான். அதை வந்து அதை பொறுத்து தான் நம்ம எந்த மாதிரியான பிளான்ட்டை வந்து வளர்த்துறதுங்கிறது இருக்குது. ஒரு சாதாரண களை செடியா இல்லை லேட்டஸ் மாதிரியான ஹெல்தியான ஒரு செடியா, ஸோ எந்த மாதிரியான ஹர்ப் அப்படிங்கிறது என்ன வெரைட்டி அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்மளோட இதில் தான் இருக்குது. இல்லை அதை வந்து சும்மா எதுவுமே வந்து இந்த கார்டனில் எதுவுமே போடாமல் யூஸ்லெஸ்ஸாக கூட வச்சுருக்க முடியும். இல்லை நல்ல காய்கறி தோட்டமாக்கி நல்லா ரிச் அண்ட் ப்ரொடக்டிவாகவும் மாற்ற முடியும். ஒரு வேளை ஓகே நம்ம புத்திசாலித்தனமாக இல்லை, நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணல, நம்மளோட எமோஷன்ஸ், டிசையர்ஸ், நம்மளோட பாடிலி ஏர்ஜ் இது எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணி நம்மளால் வர முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இது நல்ல விஷயமா இருக்க போகிறதில்ல. நம்ம வந்து ரொம்ப ரிடிகுலஸான ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டுருவோம். சரி நான் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு நமக்கு வந்து ரீசன்ஸ் இருக்குது நம்மளோட இந்த ராகிங் லஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து கூல் டவுன் பண்ணிக்கிறதுக்கு. என்னோட ஒப்பீனியனில் நீ வந்து இந்த லவ் அப்படிங்கிறது அப்போ லஸ்ட்டை தானே மீன் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
அது வந்து லஸ்ட் முளைக்கக்கூடிய அது இதுதானே நீ சொல்ற அப்படிங்கிறாங்க. அப்போ ரொட்ரிகோ இருந்துட்டு எனக்கு இதுல வந்து நம்பிக்கை இல்ல. லவ் தான் வந்து லஸ்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்துல எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ சொன்ன இல்லையா அந்த கார்டன், அந்த மனச கண்ட்ரோல் பண்றது இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறாரு. அப்ப யாகோ வந்துட்டு ஓகே, நீ வந்து என்ன ஃபீல் பண்ற? நீ வந்துட்டு லவ் பண்ற பிகாஸ் நீ வந்து லஸ்ட்ட ஃபீல் பண்ற. அண்ட் உன்கிட்ட எந்த ஒரு வில் பவரும் இல்ல. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறக்கு. கம் ஆன் மேன்! நல்லா ஒரு பெரிய ஒரு வளர்ந்த ஒரு ஆணா வந்து மாறு. நீயே உன்ன போய் மூழ்கடிச்சுக்க போறியா? சாக போறியா? இந்த கேட்ஸ் இல்ல கண்ணு தெரியாத பப்பி இதெல்லாம் தான் வந்து தண்ணீல மூழ்கி இறந்து போகும். ஸோ நீ போய் தண்ணிக்குள்ள மூழ்கவலாம் வேண்டாம். நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னதுதான். நான் உன்னோட ஃப்ரெண்ட். நான் வந்து கண்டிப்பா உன் கூடவே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இல்லாம இருந்திருக்கலாம் உனக்கு. நான் வந்து இதுக்கப்புறம் உனக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போறேன். இங்க பாரு, நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். போ உன்னோட சொத்தை எல்லாம் வித்துரு. வித்துட்டு உன்னோட லேண்ட் எல்லாத்தையுமே வித்து காசா மாத்து. டெஸ்டிமோனானால கண்டிப்பா வந்து இந்த முறை இதுக்கு மேல லவ் பண்ண முடியாது. அண்ட் இவனால கண்டிப்பா வந்து அவனாலயும் கண்டிப்பா இந்த பொண்ண லவ் பண்ண முடியாது. இந்த பொண்ணு வந்துட்டு காதல் வயப்படுறா இல்லையா? திடீர்னு தான் காதல் வயப்பட்டா. கண்டிப்பா வந்து திடீர்னு இவங்களுக்குள்ள பிரேக்கப் நடக்க போகுது. நடக்கும் அப்படிங்கிறாரு. இந்த மூர் இருக்காரு, அவன் வந்து ஒரு பிளடி ஒரு மூடியான ஒரு ஆளு. ஓகே. இந்த ஒரு மூர் வந்துட்டு ஒரு மூடியான ஒரு பெர்சன். ஸோ உன்னோட லேண்டு இது எல்லாத்தையுமே வித்துட்டு நிறைய காசு உண்டாக்கு. இது வந்து லைக் என்ன ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னா இப்போதைக்கு ஸ்வீட்டா இப்போதைக்கு இனிப்பா சுவையா இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அதே வந்து கசப்பா மாறப்போகுது இந்த ஒத்தலோட வாழ்க்கையிலன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த டெஸ்டிமோனா ஒத்தலோவ டம்ப் பண்ணதா போறா. ஒரு யங்கான ஒரு பர்சனுக்காக, ஒரு யங்கா இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டருக்காக ஒத்தலோவ அப்படியே வந்து விட்டுட்டு போகதா போறா. அண்ட் அவளுக்கு வந்து இந்த மூரோட பாடி அந்த இவன் இயாகோவ பொறுத்தவரைக்கும் அந்த செக்ஷுவல் இதுதான் வந்து லவ் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மூரோட பாடி போதும் அப்படின்னு நினைக்கும்போது, அவ வந்து ரியலைஸ் பண்ணுவா, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவளுக்கு வந்து ஒரு புது லவர் வந்து தேவைப்படும். அண்ட் அப்போ வந்துட்டு கண்டிப்பா அவளுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து கிடைக்கணும். அண்ட் உன்னோட மணி காசையெல்லாம் ரெடியா வச்சுக்கோ. ஒருவேளை நீ வந்துட்டு ஹெல்லுக்கு போகணும் அப்படின்னா நிறைய வழி இருக்கு. நீ வந்து உன்னை நீயே வந்து கொன்னுக்கோ. ஓகே. உன்னோட காச வந்து நெறைய வந்து உண்டாக்கு உன்னோட இடத்தையெல்லாம் வித்து. நான் வந்து இன்னும் பெட்டரான ஒரு ரிலிஜன், இன்னும் பெட்டரா ஃபிலிம்ஸியான வாக்குமூலமெல்லாம் வந்து கொடுக்க முடியும். ஒண்ணு லைக் அந்த மிஸ்கைட் பண்ணப்பட்ட பார்பேரியனுக்கும், அந்த டிப்ரைவ்டான வெனேட்டியன் கேர்ளுக்கும். இந்த மிஸ்கைட் பண்ணப்பட்ட பார்பேரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது யாரு அப்படின்னா, அந்த ஒத்தலோவுக்கும், டிப்ரைவ்டான இருக்கக்கூடிய வெனேட்டியன் கேர்ள் அப்படின்னு யாரை சொல்றாங்கன்னா, டெஸ்டிமோனாவை சொல்றாங்க. இவங்க 2 பேத்துக்கு நடுவுல நான் இன்னும் நிறைய உறுதிமொழிகள் வேற எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீ வந்து இப்போதைக்கு நீ கண்டிப்பா வந்துட்டு அவ கூட ஒரு நாள் வந்து பெட் ஷேர் பண்ண தான் போற. நான் வந்து ஜஸ்ட் இந்த கொஞ்சம் காசையெல்லாம் வந்துட்டு ஒண்ணா சேர்த்து கண்டிப்பா ஹெல் வந்து நீ போய் இல்ல அப்படின்னா, நீ ஹெல்ல போய் அப்படியே இருக்க நீயே மூங்கடிச்சு செத்து போயிரு அப்படிங்கிறாரு. செத்து போ. இது வந்து கம்ப்ளீட்டா உன்னோட இதுல தான் இருக்கு. ஒருவேளை நீ வந்து சாகறக்கு ரெடியா இருந்தேன்னா, நீ வந்து சூசைட் பண்றதுக்கு நெறைய அந்த டெத் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரிஸ்க் எடுத்து பண்ற அப்படின்னா, நெறைய தப்புகள் வந்து பண்ணுவ. ஓகே. இந்த மாதிரி ஒரு விமன் நீ வந்து அ க இந்த இந்த விமன் உனக்கு தேவையான விமன வந்து அடையணுங்கிறதுக்காக நீ வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் கிரைம்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கான நீ வந்து அட்டம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீ வந்து அவளை விட்டுட்டு நீ பாட்டுக்கு போய் ட்ரவுன் பண்ணிக்கோ. ஒன்று நின்று சண்டை போட்டு எப்படியாவது அந்த பொண்ணை வசப்படுத்து. இல்லையா போய் முங்கி நீ செத்துரு அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லணும்னா இந்த விஷயத்தில் சொல்கிறாரு இயாகோ. அப்போ ரோட்ரிகோ வந்துட்டு ஓகே நான் உன்னை நம்பலாமா, நான் வெயிட் பண்ணலாமா, நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அப்போ இயாகோ வந்துட்டு என்னை நம்பு. இப்போதைக்கு பணத்தை ரெடி பண்ணு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, நான் வந்து திரும்ப திரும்ப சொல்றேன். நீ வந்து பணத்தை ரெடி பண்ணு. எனக்கு மூரை பிடிக்காது. எனக்கு ஒத்தளவு பிடிக்காது. நான் சும்மா வந்து அவனோட நம்பிக்கையை வந்து வாங்கிக்கிறதுக்காக தான் வந்து நான் டிவோட்டடா நடந்துக்கிறேன். நம்பகத்தன்மையோட நடந்துக்கிறேன். அண்ட் எனக்கு மனசார எனக்கு அந்த ஒத்துலவ பிடிக்கவே பிடிக்காது. நான் வந்து ஹேட் பண்றேன். நீ ஜஸ்ட் லைக் ஓகே. ஒரு ஒரு டிவோட்டடா உனக்கு வந்து இருக்கிற மாதிரி அப்படிங்கிறாரு. உனக்கு தான் நான் வந்து நேர்மையா இருந்துட்டு இருக்கேன். ஒத்துழவு கிடையாதுன்னு சொல்றாரு. ஸோ நம்ம வந்து ஒண்ணா சேரலாம். நம்ம ரிவெஞ்ச் எடுக்கலாம். ஒருவேளை நீ டெஸ்டிமோனாவை செட்யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல நான் அவனை முட்டாளாக்குனாலும் சரி,
இது ஃபன்னா தான் இருக்க போகுது நம்ம 2 பேத்துக்கும். நெறைய விஷயம் இனிமேலு நடக்க போகுது. போ காச ரெடி பண்ணு. நம்ம நாளைக்கு மறுபடியும் பார்க்கலாம், பேசலாம். குட் பை இப்போதைக்குன்னு சொல்லி கிளம்புறாரு. ரோட்ரிகோ வந்துட்டு, ஓகே நம்ம காலையில எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. இயாகோ இருந்துட்டு, என்னோட வீட்ல நம்ம மீட் பண்ணலாங்கிறாங்க. அப்ப ரோட்ரிகோ வந்துட்டு, நாங்க சீக்கிரமாவே வந்துருவேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இயாகோ, ஓகே நீ இப்போ வீட்டுக்கு போ. குட் பை. இதுக்கு மேல இரு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரோட்ரிகோ வந்துட்டு, அது என்ன அப்படிங்கிறாங்க. ஓகே. இதுக்கப்புறம் நீ வந்து தற்கொலை பண்ணிக்கிறேங்கிற விஷயத்த பேசவே கூடாது. புரியுதா? அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு இயாகோ. அப்ப ரோட்ரிகோ வந்துட்டு என்னோட மைண்ட நான் வந்து மாத்திக்கிட்டேன் அத பத்தின விஷயத்த பொறுத்தவரைக்கும். இயாகோ வந்துட்டு ஓகே தென் குட் பை. நீ வந்து நெறைய காசு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ரோட்ரிகோ வந்துட்டு நான் போய் என்னோட இடத்த விக்கிறேன்னு கிளம்பிட்டாரு. ரோட்ரிகோ அங்கருந்து கிளம்புறாரு. ஸோ இயாகோ பயங்கரமா ரோட்ரிகோவ யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிறதுல இது வந்து அவர் வந்து ரொம்ப செல்ஃப் சென்டர்டா இருந்துட்டு ரோட்ரிகோவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஒத்துலோக்கு எகெயின்ஸ்டாவும் அவர் வந்து பிளாட் பண்ணிட்டு இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏவோ இருந்துட்டு, இது இப்படிதான் நான் வந்து என்ன பண்ணுவேன். ஓகே. இப்படிதான் வந்து இந்த மாரி முட்டாள்கள்ட்டருந்து காச வந்து என்னால கறக்க முடியும். என்னால அந்த காச வந்து அந்த முட்டாள்கிட்ட இருந்து வாங்க முடியும். நான் வந்து தேவையில்லாம என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான இடியட்ஸ் எல்லாம் வந்து சமாளிக்கிறது மூலியமா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. இவன் வந்துட்டு இவன்கிட்ட மட்டும் ஏதாவது அ ஆதாயம் இல்லாம இருந்திருந்தா, நான் ஏன் என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் போட்டு இவன காப்பாத்தணும்னு நெனைக்க போறேன். இவன்கிட்ட வேஸ்ட் பண்ண போறேன். எனக்கு இந்த ஊர பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் அந்த பயங்கரமா ரூமர்ஸ் எல்லாம் வந்து நான் தான் வந்து கிளப்பி விட்டுட்டு இருந்திருக்கேன். அண்ட் அவனோட ஒய்ஃப் வந்துட்டு லைக் அவன் வந்து என்னோட ஒய்ஃப் கூட ப ஒண்ணா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் எனக்கு வந்து கண்டிப்பா வந்து தெரியாது. ஓகே. அது உண்மையா இல்லையான்னு. இது வந்து ஜஸ்ட் ஒரு சந்தேகம் தான். எனக்கு வந்து இந்த ஒரு சந்தேகமே வந்து போதும். நான் வந்து பயங்கர ஹையா வந்து நெனச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஒருத்தலும் வந்து என்ன பத்தி பயங்கர பெரிய ஒரு இடத்துல வச்சு பார்த்துட்டு இருக்கான். அது கண்டிப்பா என்னோட திட்டத்துக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. கேஷியோ என்ன ஒரு ஹேண்ட்ஸமான, யங்கான ஒரு பெர்சன் இல்லையா? அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சரி ஓகே பார்க்கலாம். எவ்வளோ தூரம் இந்த பொசிஷன் இந்த எல்லாமே வந்து இப்போ ஒர்க் ஆக போகுது. நான் வந்து எந்த அளவுக்கு ஒத்தலோவ ஹர்ட் பண்ண போறேன். அதே சமயம் எப்படி எப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நம்ம ஒவ்வொன்னா வந்து பார்க்கலாம். சரி ஓகே. நம்ம ரொம்ப நேரம் ஆச்சு இல்லையா? இந்த ஒத்தலோ இவங்கலாம் அங்கேருந்து கிளம்பி கேஷியோ கூட ரொம்ப டெஸ்டிமோனா கூட இன்டிமேட்டா தான் இருக்கான். கேஷியோ இருக்காரு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு பேசக்கூடிய ஒரு ஆளு. நல்லா பார்க்கறக்கும் அழகா இருக்கான். இந்த மாதிரி ஆள் தான் வந்துட்டு கண்டிப்பா வந்து செட்யூசரா வந்து மக்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பாங்க. பார்க்க லுக்கா இருக்கான், ஹேண்ட்ஸமா இருக்கான். கண்டிப்பா இவன் வந்து ஒரு கொஞ்சம் பொண்ணுங்கள எல்லாம் செட்யூஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி, உண்மையா அவரு பண்றாரோ இல்லையோ, ஒரு பிம்பத்த வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாரு. அப்போ மூர் வந்து ஓப்பன் அண்ட் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான ஒரு ஆளு ஒத்துலோ. அண்ட் அவன் வந்துட்டு எந்த ஒரு ஆளுமே வந்துட்டு ஹானஸ்ட்டா தான் இருப்பாங்கன்னு நெனைக்கக்கூடிய ஒரு ஆளு. பீப்பிள் வந்துட்டு ரொம்ப ஈஸியா மேனிபுலேட் ஆயிடுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து முடிவெடுக்கப்பட்டது. நான் இது எல்லாத்தையுமே வந்து வொர்க் அவுட் பண்ண போறேன். எல்லாத்தையுமே வந்து செயல்படுத்த போறேன். சின்ன ஹெல்ப் மட்டும் டெவில் கிட்ட இருந்து எனக்கு தேவைப்படுது. நான் கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஒரு மான்ஸ்ட்ரஸ் பிளானோட வரப்போறேன். அது சக்சஸுக்கும் கொண்டு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. ஓகே. அதோட ஆக்ட் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது.